மகனே, மறுபடியும் 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 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பூர்வ நாளில் இருந்தது போல, பூர்வ நாளில் இருந்தது போல. உங்க பிள்ளைய நீங்க அப்படி பாப்பீங்க, உங்க மகனை நீங்க அப்படி பாப்பீங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்டப்பா, நீ எப்படி இருந்த, என் வீடு எப்படி இருந்துச்சு, என் வேலை எப்படி இருந்துச்சு, என் தொழில் எப்படி இருந்துச்சு, எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படியோ இருந்த நான் எப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் பேசலாம். எப்படிமா நீ இருந்த, எப்படி இருந்த, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டியே. உன் பிள்ளை எப்படி இருந்துச்சு, ஆனா இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. நீ இந்த நிலைமைக்கு வருவேன்னு யாருமே கனவுல கூட பார்க்கலையே. இதே வார்த்தையை உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்லலாம். ஆனா இந்த மாதம் ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு. இந்த மாதம் ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று பேசுறாரு. அவங்க சொன்ன வார்த்தை அப்படித்தானே, எப்படி இருந்த இப்படி ஆயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, மறுபடியும் மறுபடியும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே பூர்வ நாளில் இருந்தது போல உங்க வீட்டை தேடி அத்தனை பேர் வருவார்கள். உங்க சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். மறுபடியும் உங்கள் பிள்ளைகள் எழும்புறதை பார்ப்பார்கள். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, ஆதாரம் அனாதான ரபாதால் லோதாரால வேதர சம்தோனரமோ. இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், இது நடக்கட்டும். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் இருந்தது போல. நம்பர் 4, 4வது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஸ்தாபிப்பேன், நான் ஸ்தாபிப்பேன். அப்படின்னா இனி இனி மாற்று கருத்தே இல்லை. இனி பிடுங்குவார் இல்லை, இனி அழிப்பார் இல்லை. இனி ஆண்டவர் நிறுத்துகிறது நித்திய நித்திய காலமாய் நிறுத்துவார். உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவார். அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து போடுவதற்கு இனி யாரும் வர முடியாது. அலைந்து திரிந்த நிறைய பேரை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல உறுதியாய் நிலைநாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நடக்க போகிறது.